கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோனாக்கா ஈசம்பழம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஈசம்பழம் பொறுக்கிறதுக்கு காட்டு உள்ளே வந்திருக்கோம் கைஸ். இளநீ சாப்பிட்டு நாங்கள் இளநீ ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம வெயில். அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா காட்டு உள்ளே வந்து ஈசம்பழம் பெருகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா செம வெயில். அந்த வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஈசம்பழம் பெருக்கலான்னு காட்டு உள்ளே வந்துருக்கோங்க. வாங்க நம்ம ஈசம்பழம் போய் எப்படி பெருக்கிறோன்னா ஒரு கப்பு மாரி இருக்கும். அந்த கப்பு முதல்ல அந்த ஈசம்பழம்னா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கைஸ், ஈசம்பழம் வந்து என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன், அது எப்படி இருக்கும், எதில் இருக்கும்ன்ட்டு. ஈசம்பழம் வந்து ஈச்சஞ்செடியில் இருக்கும். அந்த செடி ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும் கைஸ். முள்ளாக இருந்துச்சுன்னா அந்த முள்ளுக்கு உள்ளே இருக்கும் அந்த பழம். அதை வந்து ஒரு கப்பு மாரி ஒன்று ரெடி பண்ணி அதை நாங்கள் இப்படி அதான் குச்சி, கப்பு குச்சின்னுவாங்க. அந்த குச்சியை எடுத்து இப்படி குத்தி கொஞ்சம் எல்லாத்தையும் அந்த முள்ளாக இருக்கிற இதெல்லாத்தையுமே இப்படி விலக்கி அதுக்கப்புறம் தாங்க அந்த பழத்தை எடுக்க முடியுமே. அது அந்தளவுக்கு கஷ்டம் அதை எடுக்கிறது. அது எப்படி நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் இந்தமாரி காட்டில் தாங்க அந்த ஈசம்பழம் இருக்கும். அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குன்னா, நம்ம பேரிச்சம்பழம் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழம் மாரி தாங்க இருக்கும் அந்த ஈசம்பழன்றதும். பேரிச்சம்பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ஈசம்பழம் சின்னதாக இருக்கும். அது எவ்வளோ சின்னதாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு வாங்க நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். காட்டுக்குள்ளே போதாங்க வரும். நம்ம காட்டு உள்ளேருந்து இன்னும் கொஞ்சம் தொலைவு போனால் தான் அந்த ஈசம்பழம் செடியெல்லாம் வரும். இங்கே வந்து அவ்வளோ இருக்காது. உள்ளே போகணும் கைஸ். அது அவ்வளோதான். நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஈசம்பழம் எப்படி இருக்குதுன்னு உங்களை காட்டுறேன் வாங்க கைஸ். நம்ம கூட 2 பேர் வந்துருந்தாங்க. அந்த 2 பேரை தேடி தாங்க நான் போகிறேன். எனக்கு முன்ன அவங்க போயிட்டு ஈசம்பழம் பெருகி சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. நாங்கள் சின்ன பசங்களாம் இருக்கிறப்போ ரொம்ப பெரிய செடிங்களாம் இருந்துச்சான். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வளர பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் வெட்டுறது, இதில் இருக்கிற செடிங்களை வெட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போய் விறகுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் வந்ததுக்கப்புறம் மரத்தை வெட்டுறதை நிறுத்திடுறாங்க. அதிகம் யாரும் வெட்டலை. அதனால் இப்போ ஓரளவுக்கு பெருசாக தெரியுதுங்க காடு. இப்பயும் வெட்டுறவங்களும் வெட்டுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வெட்டின மாரி இப்போ யாருமே அவ்வளோ வெட்டுறதில்லைங்க. முள்ளுங்க ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த 2 பேர் தேடி போயின்னு இருக்காங்க. அந்த 2 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரில. பாருங்கள், இதெல்லாம் சின்னதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. காடுகளை காப்பாற்றணும். இதுக்கு மேலே வெட்டுறவங்க அதிகம் இல்லைங்க இந்த இடத்துல. ஏன்னா எல்லாம் ஊரை காலி பண்ணி வெளியில் போயிட்டாங்க. டிச்சோம் எதில்ரா போகிறது, வயிறு வெளியில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம போய் ஆகணும். இப்போது பார்த்தீங்கன்னா எந்த வேகத்தில் எங்கே போனாங்கன்னே தெரில. பாருங்கள், பறவை பாருங்கள். இது ஏதோ ஒரு பறவை. முள் தான் வாட்டமாக ஏறிக்கினே இருக்குது. பாருங்கள் கைஸ், முள் ஏறிக்கிட்டே இருக்குது. சரியான முள் இருக்குங்க. இது தாங்க ஈச்சம் செடி. இதுதான் பாருங்கள், முள்ளாக இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு அடியில் தாங்க அந்த மாரி இடத்துல தான் இருக்கும் பழம். வந்து அந்த மாரி இடத்துல இருக்கும். இதை வந்து கப்பு வச்சு இப்படி தள்ளி எடுத்து சாப்பிடுவோம். உங்களை காட்டுறேன் வாங்க காய்ஸ்.
பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஈச்சம்பழம், ஈச்சங்காய் இது பாருங்கள் எப்படி ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இது காயாக இருக்குது, பழம் இன்னும் பழுக்கல. இது தாங்க ஈசம் மரம். சின்னதாக தான் இருக்கும், ஆனால் முள்ளு முள்ளாக இருக்கும். இங்கே எக்கச்சக்கம் பழம் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து கிழக்கான்னுவாங்க. இதோட சீசன் வரப்போ இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்கள் கிழக்காய். இதுதான் கிழக்காய் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஈசம்பழம் சீசன் வந்து முடிஞ்சதுமே இந்த கிழக்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஆக மொத்தத்தில் வருஷத்தில் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பெருங்கிழக்கான்னுவாங்க. இதை கிழக்காவிலேயே சின்ன சின்ன கிழக்காய் இருக்குது, பெரிய கிழக்காவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சின்ன பெருசு, இது சாரி, இது பெரிய கிழக்காய். முன்ன காட்டினேன் இல்லைங்களா, அது வந்து சின்ன கிழக்காய். சின்ன சின்னதாக இருக்கும், பழமும் இருக்கும். அதுலேயும் இந்த பெருங்கிழக்கான்றது வந்து இந்த இடத்துல மட்டும்தாங்க இருக்கும், வேறு எங்கேயுமே இருக்காது. இந்த இடத்துல இந்த பாருங்கள் பூ வச்சுருக்கு, அடுத்து பழம் வைக்கும், அடுத்து நம்ம பெரிய சாப்பிட வேண்டியது தான். வெயில் சீசன்றதுனால ஈசம்பழம் இருக்குது. அப்படியே மழை காலம் வந்துச்சுன்னா, மழை காலத்தில் என்ன இருக்குன்னாக்க, மழை காலத்தில் ஃபுல்லாக சொடலி பழம்னு ஒன்று சொல்லுவாங்க, கருப்பு கலரில் வரும். அந்த கருப்பு கலரில் வர்றது தான் சொடலி பழம். வெயில் காலத்தில் வந்து சொடலி பழம் வராது, ஏன்னா அது நல்லா தண்ணி இருக்கிறப்ப தான் நல்லா வரும். அது என்ன மச்சான் அசால்ட்டாக இருக்கிற? அந்தாண்டெல்லாம் இருக்காடா பழம், அந்தாண்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுப்பியா? கஷ்டமாக. தேங்க்யூ. எவ்வளோ இதோட நிறையா கிடைக்கும், அதுக்கு நாங்கள் ப்ராப்பராக வரல. உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் தாங்க நாங்கள் வந்துருக்கோம். இப்போது இந்தமாரி பழம்லாம் உங்கள் ஊர்லேயும் இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆவலாக எதிர்பார்க்குறேன் எல்லா ஊர்லேயும் இருக்குதான்ட்டு. இப்போ நம்மளுக்கு நோவாமல் ஒன்று கிடைக்க போகுது, அது அழகாக பெருக்கலாம். அட்டிக்குச்சு, இதுதான் நோவாதை கிடச்சிது. இதுவும் ஒரு பழம் தாங்க பாருங்கள். இது காய் இருக்குது பார்த்தீங்களா? இதுவுமே ஒரு பழம் தான், கருப்பு கலரில் இது வரும். இதுவும் இது இன்னும் கொஞ்சம் நல்ல பழம் ஆகிடும். அதுக்கப்புறம் இதையும் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். இதுவும் ஒரு பழம் தாங்க. அதுக்கு மொத்தத்தில் எத்தனை பழம் ஐட்டம் இருக்குதுன்னு கேட்டால் என்னால் சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க பழம். பாருங்கள் எங்கள் மாமா ஏதோ ஒரு பழத்தை காட்டுறாங்க, அதை பார்க்கலாம் வாங்க. சொல்லுமாம்மா எது அது என்ன பழம்? ஓஹோ இந்த பழம் இது எனக்கு தெரியும், சப்பாத்தி பழம். சப்பாத்தி பழம் பாருங்கள் எப்படி இருக்குது. நான் சொல்லலை, இந்த காட்டில் இல்லாத பழமே எதுவுமே இல்லைங்க. பாருங்கள் இது வந்து புத்துநோய் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். என்னத்துக்கு மாமா அது? புத்துநோயே தண்டிக்குது. புத்துநோய் நல்லது, அது சாப்பிட்டா அதுக்கு நல்லது இல்லை. இது தாங்க அதோட செடி பாருங்கள். ஆனால் எல்லாமே ஆபத்தான ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்து எடுக்க முடியும் பழங்களை, ஈஸியாக சாப்பிட்ற முடியாதுங்க. அங்கே பாருங்கள் பழம் இருக்கிறாரு பாருங்கள், அது அப்படி இருந்தாலே அது பழம் தாங்க. அது போல் பாருங்கள் இதுவும் ஒரு பழம் தான், அது இந்தமாரி தான் கட்டி எடுக்கணும். அங்கே பாருங்கள் இந்த பழத்துலேயே எப்படி முள்ளு இருக்குது பார்த்தீங்களா? எந்த ஒரு பழமே ஈஸி இல்லைங்க. ஆனால் இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பழம் சரியான முள் இருக்குங்க. ஏன்னா அந்த பழத்தை போய் பறித்து சாப்பிடக்குள்ள அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன முள் அப்படியே கையில் குத்திக்கும். எப்படி தான் குத்திச்சு ஏது தான் குத்திச்சின்னு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா அதை புட்டு சாப்பிட்டதுக்கப்புறமும் அதில் ரெட் கலரில் தான் இருக்கு இல்லையா, அதில் கூட ஒரு சின்ன முள் ஒன்று இருக்குங்க. அந்த பழம் நல்லா இருக்குதுன்னு அவ்வளோ சீக்கிரம் அதை டக்கு டக்குன்னு சாப்பிட்ற முடியாது. அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தாங்க சாப்பிட்ணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு அழகு. அதனால் இது பாருங்கள், இது நான் சொன்ன சொடலி செடி, இது தான் பாருங்கள் சொடலி பழம் செடி. அவ்வளோதான், இதுக்கு மேலே மழை வர ஆரம்பிச்சிச்சுனாக்கா இந்த பழம் ஸ்டார்ட் ஆகிடும். சொல்லிக்கினே போகலாங்க.
ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு பழம் உருவாகினே இருக்கும். அதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கினே இருக்கலாம் நிம்மதியாக. ஓகே கைஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா இன்னும் எடுத்துருக்கலாம், ஆனால் என்னோடய செல்லில் வந்து ஸ்டோரேஜ் இல்லைங்க. அதனால் இதே போதுன்ட்டு விட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஈசம்பழம் கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஏன் அந்தமாரி நான் பார்த்துன்னு பேசுகிறேன்னாக்கா, வெயில் செம வெயில் அடிக்குங்க. டைம் இப்போ என்ன ஆகுதுனாக்கா, டைம் இப்போ பாருங்கள், டைம் பாருங்கன்னா 3:30 தான் ஆகுது. ஆனால் 3:30க்கு எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்களேன். ஆனால் இந்த வெயில் எதுவுமே பண்ணாதுங்க அந்த அளவுக்கு. இந்த மதிய டைம் 1 மணி, 12:30, 2 மணி இந்த வெயில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து உடம்புணல் பிடிக்க வச்சிரும். ஆனால் இந்த 3:30, 4 மணி வெயிலெல்லாம் எதுவுமே பண்ணாதுங்க, அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்காது. பாருங்கள் ஈசம்பழம் எப்படி இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்லாங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அது சொல்லவே வேணும், எப்பவுமே டேஸ்ட்டு தாங்க அது ஈசம்பழம்னாலே. நாங்கள்லாம் கடையில் போய் அதிகம் எந்த ஒரு பழமும் வாங்க மாட்டோங்க. எனக்கு எங்களுக்கு தான் இயற்கை இந்தமாரி காட்டுக்குள்ளே கிடைக்குதில்ல. காட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் ஊரே இருக்குது. அதனால் நாங்கள் இந்த காட்டு உள்ளே வந்து எதுனா பழம் வேணுன்னா சாப்பிட்டு ஜாலியாக போவோங்க. யார் தருவாங்க சொல்லுங்கள். ஆனால் இந்த காடு தருது நம்மளுக்கு. அதுமாரி கொட்டை வரும், துப்பிடணும். உங்களுக்கு கவராக நாங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து கவர் ஆளுக்கு ஒரு கவர் எடுத்துக்குவோம். போட்டுன்னு போய் பிடிச்சி நாங்கள் இந்தமாரி பெருக்கி கவருக்குள்ளே போட்டுன்னு லாஸ்ட்டாக வீட்டில் போய் யார் எவ்வளோ பெருக்கி இருக்கிறோன்னு பார்ப்போங்க. செம போட்டியாக இருக்கும், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சின்ன வயசுனால் ஒரு 20 வயசு 18 வயசுங்க. அந்த வயசில் தான் நாங்கள் வந்து போட்டுன்னு வந்து சாப்பிடுவோம். ஏன்னா அப்போல்லாம் ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டே இந்த காடு தாங்க. செம ஜாலியாக இருப்போம். இந்த காட்டு உள்ள கோட்டி ஆடி இருக்கிறோம். கிரிக்கெட் ஆட முடியாது, ஏன்னா அந்த முள்ளில் பந்து போயிடுச்சுன்னா எடுக்க முடியாது. அதனால் கிரிக்கெட் ஆட மாட்டோம். கோட்டி ஆடுவோம், அதுக்கப்புறம் கோலி ஆடுவோம், கோலி குண்டு, பேந்தா அந்தமாரி. இதுதான் இருக்குது. இப்போ இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பழம் பெருக்க போயிடுவேன். ஐஸ் பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த பழம் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னாக்கா, இந்த பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சம்பழம் மாரியே தாங்க இருக்கும். ஆனால் என்ன கேட்டால் பேரிச்சம்பழத்தை விடவே இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க காய்ஸ். ஒரு பக்கம் ஒவ்வொரு பழம் இருக்குங்க. ஆனால் எல்லா பழமும் இந்த பக்கம் இருக்கும். ஆனால் அந்த கிளா பழன்றது மட்டும்தான் அப்படியே டோட்டலாக அந்தாண்டு இருக்கும். ஓகே கேஸ், இங்கே பாருங்கள் பழம் எப்படி இருக்குன்ட்டு. ஈசம் செடி மாமா, சொல்லுமாம்மா. இந்த வரேன் இருமாம்மா. அப்படி இருக்கா பழம் அதில்? 1 2 தாங்க இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா மழை நல்லா வந்திருக்கணும். ஆனால் மழை பார்த்திங்கன்னா வரவே இல்லை. ஏன்னா மழை வந்திருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பழம். கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அந்தான பழம் மாமா அந்தான கூப்பிட்டா இருப்பார். ராடா பங்குனி உத்திரம் முடிஞ்ச உடனே மழை வருங்க.
மழை வந்துச்சு. ஆனால் தொடர்ந்து வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மழை வந்திருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாரம் தான் வந்துச்சு மழை. அந்த மழைக்கு தான் இந்த பழம் வந்து இப்போது வந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் வரணுங்க. அப்படின்னா தான் பழம் வந்து நல்லா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், நிறையா வரும் பழம். ஆனால் இந்த வாட்டி கம்மியாக மழை பெஞ்சதுனால, கம்மியாக மழை வந்ததுனால கம்மியாக தானுங்க இருக்குது பழம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வெயிலுக்கு இந்த காய்ங்க எல்லாமே காஞ்சி போயிடுங்க. மழை வந்துச்சுன்னா பழுத்து நம்மளுக்கு சுவையாக கொடுக்கும் இந்த செடி. காய்ஸ் வெயில் தான் ஜாஸ்தி அடிக்குது. ஓகே, இதிலலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மழை வந்திருந்தால் இது எல்லாமே இப்போ பழமாகவே வந்திருக்கும், காய் வச்சுருக்கும். வர வந்தாங்க இந்தமாரி பாருங்கள். ஓகே ஓகே, இது மழை காலத்தில் வந்து திரும்பி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இதோடவே மழை காலத்தில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் மச்சான். மழை காலத்தில் வந்து கலக்கிடும். ஏன்னா இப்போ சார்ஜிங் கம்மியாகிடுச்சுங்க செல்லில். வீடியோ இதுக்கெல்லாம் எடுக்க முடியாது. வெறும் 5% தாங்க இருக்குது சார்ஜ் செல்லில். கேமரா செல்லில் இருப்பேன், அப்படியே வீடியோ யூடியூப்பில் அப்லோடு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் நம்மளாலையும் கேமரா வாங்க முடியுதாங்க என்னன்ட்டு. ஆனால் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அடர்த்தியான காடு தாங்க நம்மளது. எப்படி வேட்டைக்காரனாட வரானா பாருங்கள். இதில் ஏதோ ஒரு பழம் 2 பழம் இருக்குதாட்டது. இருக்கு மச்சான் ஒரு அளவுக்கு பழம், ரொம்ப இல்லைண்ணா கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்களா, இந்த கப்பை வச்சுக்கின்னு. பார்த்துரா முள் குத்திர போகுது, கேர்ஃபுல் மச்சான். ரொம்ப கஷ்டங்க இந்த முள்ளெல்லாம் அப்படியே சச்சுக்குன்னு குத்தும், வெயிட்டாக குத்துங்க இது. இவ்வளோ தான் கிடச்சிச்சு இதில். அதே மழை வந்திருந்தால் ஜாஸ்தியாக கிடைக்குங்க. ஓகே, நம்ம அடுத்த செடியை பார்க்கலாங்க. அதுலேயும் ஒன்றும் இல்லையா மாமா மச்சான், அதில் இருப்போடா. இந்த செடியில் இருப்பா. பார்த்துடு மச்சான். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாதாங்க அந்த பழத்தை நம்ம எடுக்க முடியும். அந்தாண்ட இருக்குது, ஆனால் அதை எடுக்க முடியல. பார்த்துக்கலாம், போதும் விடு. அந்த செடியில் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. காய்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஏன்னா இப்போ செல்லு 5% தான் இருக்குது, அதனால் வீடியோ எடுக்க முடியாதுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதே போல் உங்கள் ஊர்லேயும் இந்த பழத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஈசம்பழம்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். பை காய்ஸ், இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவை நல்லா சூப்பராக சம்பவம் பண்ணலாங்க.